செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் முதலில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சோபகிருது வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி 25/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பிரதமை திதி. இன்றைய பிரதமை திதி இரவு 8:36 வரை இருக்கிறது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. பொதுவாக பௌர்ணமி அடுத்து வருகின்ற பிரதமைக்கு தோஷம் கிடையாது, பாட்டிய தோஷம் கிடையாது. ஏனென்றால் அன்றைய தினம் இந்த பிரதமையில் நேத்திரம் ஜீவன் இரண்டும் முழுமையாகவே இருக்கும். இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் இரவு 1:24 வரை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் வருகிறது. சுகர்ம நாம யோகம். பாலவக்கரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூரம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தி யோகம், உத்திரமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆக வேண்டியதான் நாள் முழுவதுமாக சித்தி யோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் இஷ்டி என்று போட்டப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் உங்களுக்கு இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று பொருள். ஆகவே இஷ்டி யாகங்கள் என்று சொல்லக்கூடிய யாகங்கள் செய்வதற்கும் தீப வழிபாடுகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் மாக பகலம், மாக மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதத்தில் பகலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிறை இன்று முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் ராமதேவர் சித்தர் ஜெயந்தி என்று போடப்பட்டிருக்கும். 14 சித்தர்களில் ஒருவர் ராமதேவர், அவருடைய ஜெயந்தி தினம் இன்றைய தினம். ஆகவே இன்றைய தினம் ராமதேவர் சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. 14 சித்தர்கள் பூஜை செய்பவர்கள் இன்றைய தினம் சித்தர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பூரம் நட்சத்திரமாக இருப்பதனாலும் நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருப்பதனாலும் கிரக சாந்திகள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்களுக்கான பரிகார சாந்திகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். சித்திரம் எழுதுவதற்கு, அதாவது ஃப்ளக்ஸ் பேனர்கள் வைப்பதற்கான சித்திரங்கள் எழுதுவதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கு, வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசர்கள் குளிப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கு, முக்கியமாக தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, பிரார்த்தனைகளை செய்வதற்கு, வழிபாடுகள் செய்வதற்கு, தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு செய்வதற்கும் பூரம் நட்சத்திரம் என்பது அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் மாசி மாதம் 14ஆம் தேதி பிப்ரவரி 26/2/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை இன்று துதிய திதி. துதிய திதி இரவு 11:16 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்திய திதி வருகிறது. திங்கட்கிழமை நாள் முழுதுமாக மறுநாள் விடியற்காலை 4:30 வரையும் உத்திரம் நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் என்பது மிக மிக உத்தமமான நட்சத்திரம். உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களை 3 உத்தரங்கள் என்று கூறுவார்கள். இந்த நாட்களில் நீங்கள் தாராபலன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நல்ல காரியங்கள் செய்யலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே திங்கட்கிழமை என்று எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. திருத்திய நாம யோகம், தைத்துலாக்கணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திரமும் ஹஸ்தமும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக திங்கட்கிழமை என்று நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் விவாகம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். எல்லா சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் கர்ப்பாதனம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பூ முடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, சீமந்தம், வளைகாப்பு போன்ற காரியங்கள் செய்வதற்கு திங்கட்கிழமை மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் அன்னப்பிராசனம் செய்வதற்கு, முதலாக குழந்தைகளுக்கு சோறூட்டுவதற்கு ஏற்ற தினம். உபநினம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு உத்திரம் நட்சத்திரமான திங்கட்கிழமை மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் விவாகம், திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்வதற்கு, தாலி வாங்குவதற்கு, கூரை புடவை வாங்குவதற்கு போன்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு ஏற்ற தினம். வேதத்தை அபியாசம் செய்து படித்து கொள்வதற்கு ஏற்ற தினம். புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் வீடு கட்ட ஆரம்பம் செய்வதற்கு, திருமாங்கல்யம் செய்வதற்கு, கடற்கரை பிரதேசங்கள் கடல் வழியான பிரதேசங்களில் பிரயாணம் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாக
இந்த திங்கட்கிழமை அமைந்திருக்கிறது. தேய்பிரையாக இருந்தாலும் பஞ்சமி வரைக்கு தோஷம் கிடையாது. ஆகவே இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். திங்கட்கிழமை எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம், எந்த தோஷமும் கிடையாது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருஷம் மாசி மாதம் 15ஆம் தேதி பிப்ரவரி 27/2/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை இன்று இரவு 1:53 வரை திருத்தியை திதி, அதன் பிறகு சதுர்த்தி திதி. அன்றைய தினம் நாள் முழுதுமாக 60 நாளுக்கு ஹஸ்தம் நட்சத்திரம், ஒரே நட்சத்திரமாக ஹஸ்தம் நட்சத்திரம் அன்றைய தினம் இருக்கிறது. சூலம் நாமயுகம், வணிசீகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளுக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் கரிநாள் தனிய நாள் என்று போடப்பட்டிருக்கும். கரியநாள் தனிய நாள் தோஷம் அன்றைய தினம் காலை 6 மணி ஆரம்பித்து 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. காலை 7 மணிக்கு பிறகு கரிநாள் தோஷமும் கிடையாது, தனிய நாள் தோஷமும் கிடையாது. ஆகவே செவ்வாய்க்கிழமை இன்று ஆப்ரேஷன் போன்ற காரியங்களை செய்வதற்கு, அதாவது உங்கள் உடலில் எந்த நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களுக்கான ஆப்ரேஷன் போன்ற காரியங்களை செய்வதற்கு, யந்திரம் கற்றுக்கொள்வதற்கு, அதாவது சிலர் எந்திரத்தை வைப்பதற்கும் யந்திரம் கற்றுக்கொள்வதற்கும் சில நாட்களை தேடுவார்கள். அதில் ஹஸ்தம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை கூடிய நாள் மிக மிக உத்தமமானது. ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று யந்திரம் கற்றுக்கொள்வதற்கு, யந்திரத்தை ஸ்தாபனம் செய்வதற்கு, யந்திர பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு, முருகப்பெருமானை வணங்குவதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் திருத்தியை திதி, ஒற்றைப்படை திதி அன்று அந்த செவ்வாய்க்கிழமையை சேருவதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் பிரார்த்தனைகள் செய்தால் அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கும் என்றிருக்கிறது. ஆகவே பிரார்த்தனைகள் செய்வதற்கு, முருகப்பெருமானை வணங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்குது. கரிநாள் தனியாள் தோஷம் என்பது காலை 7 மணி வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு அந்த தோஷம் கிடையாது. ஆகவே அன்றைய தினம் நான் சொன்ன இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தைரியமாக நீங்கள் செய்யலாம். அடுத்து புதன்கிழமை, சோபகிருது வருஷம் மாசி மாதம் 16ஆம் தேதி பிப்ரவரி 28/2/2024 புதன்கிழமை இன்று சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி மறுநாள் விடியற்காலை 4:19 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. அன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரம் காலை 7:33 வரை அஸ்தம் நட்சத்திரம், அதன் பிறகு சித்திர நட்சத்திரம், கண்டம் நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. ஹஸ்தமும் புதன்கிழமையும் சேரும் போது மரணயோகம், சித்திர நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை என்று காலை 7:33 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் யமகண்டம் முடிந்த பிறகு காலை 9:30 பிறகு புதன்கிழமை என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். முக்கியமாக அன்றைய தினம் சதுர்த்தி, சங்கடங்களை போகின்ற சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் எந்த சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்குவதற்காக அன்றைய தினம் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது மாலை நேரத்திலே விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் சங்கடங்களை போக்கின்ற சதுர்த்தி, சங்கடங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் கூட கருநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டு அந்த கருநாள் காலை 7:33 வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. ஆகவே புதன்கிழமை என்று கூட காலை 9:30 பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அதாவது சித்திர நட்சத்திரம் புதன்கிழமை செய்வது மிகவும் சிறப்பானது. அதுவும் அன்றைய தினத்திலே சுதர்சன ஹோமங்கள் செய்வதற்கு, சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வதற்கு, புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்வதற்கு, சதுர்த்தியாக இருப்பதனால் சங்கடஹர சதுர்த்தியாக இருப்பதனால் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு போன்ற தெய்வ வழிபாடுகள் செய்வதற்கு புதன்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, சோபகிருது வருஷம் மாசி மாதம் 17ஆம் தேதி பிப்ரவரி 29/2/2024 வியாழக்கிழமை என்று பஞ்சம் திதி. அந்த பஞ்சம் திதி மறுநாள் விடியற்காலை வரை அன்றைய தினம் நாள் முழுதுமாக இருந்து மறுநாள் விடியற்காலை 6:22 வரை பஞ்சம் திதி. அந்த பிறகு சஷ்டி திதி. பஞ்சமிலே செய்யக்கூடிய காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும். அன்றைய தினம் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியங்கள் வெகுகாலம் நிலைத்திருக்கும். அன்றைய நட்சத்திரம் காலை 10:22 வரை சித்திர நட்சத்திரம், அதன் பிறகு நாள் முழுவதுமாக சுவாதி நட்சத்திரம். விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய நாமிகம் விருத்தி நாமயுகம், கௌளவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சித்திரையும் வியாழக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், சுவாதியும் வியாழக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகிய வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக சித்தியோகம் அமிர்த யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கான அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு, நரசிம்ம பெருமாளை வணங்குவதற்கு, வீட்டில் சுதர்சன ஹோமங்கள் செய்வதற்கு, தொழில் விருத்திக்கான யாகங்கள் பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக வியாழக்கிழமை அமைந்திருக்கிறது. ஏனென்றால்
அன்றைய தினம் விருத்தி நாமயுகம், விருத்தியே தரக்கூடிய நாமயுகம். அந்த விருத்தியே தரக்கூடிய நாமயுகத்திலே சுவாதி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் கலந்த அந்த நாள் என்றால் சித்திர நட்சத்திரம் என்பது சக்கரத்தாழ்வருடைய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் என்பது லட்சுமி நரசிம்மருடைய நட்சத்திரம். அந்த இரண்டும் சேர்ந்த அந்த நாளிலே வியாழக்கிழமை பஞ்சமியில் கூடியிருப்பது பஞ்சமியில் சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அதுவும் வியாழக்கிழமை இந்த கிரகங்கள் அமைப்பு சேர்வது மிகவும் சிறப்பானது. ஆகவே அன்றைய தினம் சுதர்ஷன ஹோமங்கள் செய்தால் நிச்சயமாக விருத்தி ஏற்படும். தொழில்துறையில் விருத்தி முன்னேற்றம் ஆகிய ஏற்பட்டு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் கருநாளாக இருந்தாலும் காலை 7:30 வரை தான் கருநாள் தோஷம். ஆகவே அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. ஆகவே எல்லா நல்ல காரியங்களும் அன்றைய தினம் தாராளமாக செய்யலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை சோபகிருது வருஷம் மாசி மாதம் 18ஆம் தேதி மார்ச் 1/3/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக சஷ்டி திதி. அந்த சஷ்டி திதி 3 நாள் வியாபித்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக காலை 6:22 அந்த சஷ்டி ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக சஷ்டி இருந்து அதன் பிறகு சனிக்கிழமை காலை 7:54 வரை 3 நாட்கள் அந்த சஷ்டி திதி வியாபித்திருக்கிறது. ஆகவே அந்த சஷ்டி திதி 3 நாள் வியாபித்திருப்பதனால் அதற்கு பேர் திரு தின ஸ்பிருக் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் நீங்கள் எந்த தான தர்மங்கள் செய்தாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் சேர்கிறது. சுவாதி நட்சத்திரம் பகல் 12:48 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் சேர்கிறது. துருவம் நாமிகம் கரசேகரனும் நேத்திரம் 2 ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் விசாகமும் வெள்ளிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் கூட நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சஷ்டி விரதம், கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு, முருகனை ஆராதனை செய்வதற்கு, முருகன் வழிபாடுகள் செய்வதற்கு, அன்றைய தினத்தில் முருகன் கோயிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமாக இருப்பதால் நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு, புதுமனை புகுழா நடத்துவதற்கு. என்றால் இந்த புதுமனை புகுழா என்பது ஸ்திர ராசியிலே சூரியன் இருக்கும் போது நடத்துவது மிகவும் உத்தமமானது. இன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை என்று சுவாதி நட்சத்திரம். அன்றைய தினம் ஸ்திர ராசியான கும்பராசியிலே சூரியன் இருப்பார். ஆகவே அன்றைய தினம் கிரக பிரவேசம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, உபநயனம் போன்ற சடங்குகளை செய்வதற்கு, புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு. அன்றைய தினம் பயிர் தொழில் செய்ய ஆரம்பித்தால் நல்ல அதிக மகசூல் கிடைக்கும் என்றிருக்கிறது. ஆகவே பயிர் தொழில் செய்வதற்கு, கிரக பிரவேசம் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, உங்கள் வீடுகளில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால், வாஸ்து குறைகள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகார பூஜைகள் செய்வதற்கு, வியாதிஸ்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதிஸ்கள் மருந்து என்பதற்கு, பத்திரிகை தொழில் ஆரம்பிப்பதற்கு, நவகிரக ஜபம் செய்வதற்கு. சில ஜாதகங்களில் நவகிரக தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு, நவகிரக ஜபங்கள் செய்வதற்கு, நவகிரக வழிபாடுகள் செய்வதற்கெல்லாம் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் தேவ பூஜைகளும் செய்யலாம். அன்றைய தினத்திலே சுப காரியங்களும் செய்யலாம். தேவ பூஜைகள் செய்வதற்கும், சுப காரியங்கள் செய்வதற்கும், நாமகரணம் செய்வதற்கு போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை சோபகிருது வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி மார்ச் 2/3/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று காலை 7:54 வரை சஷ்டி திதி. அதன் பிறகு சப்தமி திதி. விசாகம் நட்சத்திரம் பகல் 2:42 வரை விசாகம் நட்சத்திரம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். வியாகாத நாமயுகம் வணிசேகரனும் நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. விசாகமும் அனுஷமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக சனிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் பூர்வேதி என்று போடப்பட்டிருக்கும். பூர்வேதி என்றால் அன்றைய தினத்தில் முன்னோர்களை வழிபாடுகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்கள் விட்டு சென்ற கடமைகளை செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் ஸ்திரவாரமாக இருப்பதனால் ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கு, எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு, இரும்பு கட்டில் பீரோ போன்ற இரும்பு பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற தினம். சனிக்கிழமை அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் வருகிறது, அனுஷம் நட்சத்திரமும் கலந்து வருகிறது. ஆகவே அன்றைய தினம் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றுவிட்டு வருவதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதற்கு, பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இந்த சனிக்கிழமை இருக்கிறது. வழக்கம் போல் இந்த சனிக்கிழமை என்றும் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்ன வரதாசுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹைகிரோ சன்னதி முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், மகா சங்கல்பத்துடன் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம்
துவாதசநாம பஞ்சரம், பஞ்சாத ஸ்தோத்திரம், ஆபதுதான ஸ்தோத்திரம், லட்சுமி அஷ்டோத்தர சதாம ஸ்தோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்படுகிறது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அடுத்து விரைவில் எம்முடைய குரு பயிற்சி பற்றிய நிகழ்ச்சி வர இருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக குரு பயிற்சி பற்றி பேசியிருக்கிறேன். குரு பயிற்சி நிகழ்ச்சி அடுத்து வர இருக்கிறது. அந்த குரு பயிற்சி நிகழ்ச்சிகளை அனைவரும் கண்டு கழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக நமக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவு சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துணையும் சுடர் ஆடியும் பல்லாண்டு வடிவோர் புக்கமுழங்கம் பாஞ்சு ஜன்னியும் பல்லாண்டு என்று இறைவனை பிரார்த்தித்து நாமும் நீங்களும் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.